ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நான் எங்கே போயிருக்கேன்னா, இது வந்துட்டு கக்லலி கோயில்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் இருக்குது. அது பெங்களூரில் கக்லலி ஏர்போர்ட் கிட்ட வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, இது வந்து கிட்ட இருக்கும். கேர்புரம் சைட்லேருந்து கூட வரலாம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கக்லலியில் இருக்குது. கக்லலியில் என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சனீஸ்வரன் கோயில். ரொம்ப பீஸ்ஃபுல்லான கோயில் வித் பாசிட்டிவ் வைப்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம்லாம் இல்லை ட்ராவல் பண்ணதுக்கு. சாட்டர்டேஸ் வீக்கெண்ட்ஸ் ஆனால் நிறைய பேர் இங்கே வருவாங்க. ஸோ இந்த கோயிலில் வந்து ஸ்பெஷல் என்னென்னா, அந்த ப்ளூ கலர் நெத்தியில் பொட்டு வைக்கிறது அது ஸ்பெஷலு. அதுக்கப்புறம் நிறைய ஸ்பெஷல் இருக்குது இந்த கோயிலில். இந்த கோயிலில் ஸ்பெஷல் என்னென்னா, க்யூ இருக்காது. எவ்வளோ ஜனம் வந்தாலும் சீக்கிரமாக கடவுளை எப்படி வேணாலும் பார்க்கலாம். எவ்வளோ நேரம் வேணால் நின்றுட்டு கும்பிட்டுட்டு போகலாம். கும்பிடுறது இல்லாத வெறும் பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு பசங்க விளையாடிட்டு யார் எதுவுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க இந்த கோயிலில். அர்ச்சனை எடுக்கணும், டிக்கெட் எடுக்கணும், ரஷ் இருந்தால் க்யூ சிஸ்டம் இருக்குது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் கையால் வந்துட்டு நீங்கள் வந்து கடவுளுக்கு வந்துட்டு என்ன வேணாலும் நீங்கள் வந்துட்டு அங்கே டொனேட் பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் மாதிரி எதுவும் வராது. நாங்கள் ரிலாக்ஸாக இங்கே உட்காந்து நிற்கிறோம் பாருங்கள். இது எவ்வளோ பெரிய இடம் தெரியுங்களா இந்த கோயிலுக்கு. நிறைய கோயிலுக்கு போயிருக்கிறோம். அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா போனோடனே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். டிக்கெட் எடுக்கணும், அர்ச்சனை கொடுக்கணும், ரொம்ப சீக்கிரமாக போயிடுங்க போங்கன்னு இது பண்ணுவாங்க. ஸோ இந்த கோயில் அப்படியெல்லாம் இல்லைங்க. எவ்வளோ பெரிய ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ நாங்களும் அப்படியே வந்துட்டு எப்பவுமே போவோங்க இந்த கோயிலுக்கு. தயவு செஞ்சு பெங்களூரில் யாராக இருந்தாலும், பெங்களூரில் இல்லை எங்கே இருந்தாலும் இவங்க பெங்களூருக்கு வந்தீங்கன்னா இந்த கோயில் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. எவ்ரி வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னென்னா, நீங்கள் போனீங்கன்னா எப்போவுமே வந்து பொங்கல் கொடுப்பாங்க வந்து பிரசாதமாக. நாங்கள் அதை மட்டும் மிஸ் பண்ண மாட்டோம். சூப்பராக இருக்கும். இப்போ பிரசாதம் மட்டும் காலையிலேருந்து நைட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க பொங்கல். அதுவும் எங்கள் பசங்க பாருங்கள் அங்கே நிற்கிறாங்க. நாங்களும் போயிட்டு வாங்குவாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டியில் எத்தனை வாட்டி வேணால் வாங்கி சாப்பிட்லாம். எங்கள் பசங்க வாங்கிக்கிட்டாங்க லைன்லேருந்து. ஸோ அது வந்து இந்த கோயிலில் வந்து எவ்ரி வீக்கில் வந்து இதே கோயிலில் இந்த பிரசாதம் கொடுப்பாங்க. ஸோ இது மிஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் ஒரு வாட்டி வாங்க மாட்டோம். ஸோ நான் வந்து ஒரு வாட்டி வாங்கிட்டு நின்றுட்டு இருந்தேன். ஸோ எங்கள் பசங்க பார்த்திங்கன்னா என்னை விட மிஞ்சிட்டாங்க. ஸோ எனக்கு தெரில இவ்வளோ வயசில் இவ்வளோ அறிவு இருக்கும்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி சாப்பிட்டாச்சு அவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னொரு தடவை தேவைப்படுது. ஸோ அவங்க போய் பிரசாதம் போய் இன்னொரு தடவை கேட்டு வாங்கிடுவாங்க பாருங்கள். ஸோ அது செம்மையாக இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலலாம் நாங்கள் எல்லோரும் பண்ணியிருப்போம் தெரியுங்களா, இந்த கோயிலுக்கு எங்கே போனாலும் பிரசாதம் தான் ஃபஸ்ட்டு மெயினாக பார்ப்போம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியே தாட்டில் இருக்காங்க எங்கள் பசங்க. ஸோ அது சேம் ஜீனிலேயே அதே மாதிரி தான் இருப்போம். ஸோ அவங்க போய் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ வாங்கிட்டு வந்துட்ட பிறகு சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட பிறகு நாங்கள் அடுத்து என்ன பண்ணுறோம் பாருங்கள். ஆனால் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான கோயில். இந்த மாதிரி கோயில் வந்துட்டு போனோன்னா ரொம்ப நல்லா இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும், மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ எந்த விதமான ஒரு தாட்ஸ் வந்து நம்மளுக்கு அன்ஸ்டேபிளாக இருக்காது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ எவ்ரி சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா அங்கே அன்னதானம் பண்ணுவாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும், மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடு இருக்கும். சாப்பாடு மட்டும் சூடாக இருக்கும். இந்த பிளேஸ் தான் அது சாப்பாடு கொடுக்குற பிளேஸு. எங்கள் பையன் போய் தட்டு எடுத்துகிட்டு வந்தான். ஸோ நாங்கள் வந்து பசங்களுக்கும் சேர்த்து தட்டு எடுத்துக்குவோம் நாங்கள். ஸோ